சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1960களின் தொடக்கத்தில் நடனக் கலைஞராக தனது திரைப்பயணத்தை தொடங்கிய ஹேமா மாலினி பின்னர் மகேஷ் கவுலின் சப்னோ கா சவுதாகர் திரைப்படத்தின் மூலம் இந்தி சினிமாவில் அறிமுகமானார். விஜய் ஆனந்தின் 1970ஆம் ஆண்டு ஸ்பை த்ரில்லர் திரைப்படமான ஜானி மேரா நாம் மூலம் கவனத்தை ஈர்த்த அவர் பின்னர் பல மறக்க முடியாத படங்களில் நடித்தார். 2004ஆம் ஆண்டில் ஹேமா மாலினி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். 2003 முதல் 2009 வரை ராஜ்யசபாவுக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினராக பணியாற்றிய பிறகு 2011இல் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார். பின்னர் 2014இல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியில் இருந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பின்னர் அடுத்தடுத்த 2 பதவிகளிலும் அவர் இந்த தொகுதியை தக்க வைத்து கொண்டார். அவர் ஒரு பேட்டியில் கூறியதாவது: இன்றைய நடிகைகளுக்கு கிடைப்பது போன்ற பிரம்மாண்டமான தொகை எதுவும் எனக்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை என்று தன்னுடைய சினிமா அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு சிறிய சதவீதம் கூட எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பணத்திற்குள் நாங்கள் செய்த வேலைகள்தான் உண்மையான பணத்தை விட எங்களது பெரிய சொத்து. எனது கணவர் தர்மேந்திராவின் பழம்பெரும் நடிகர் வழியையே நானும் பின்பற்றினேன். நாங்களாகவே ஒருபோதும் சம்பளத்தை உயர்த்தி கேட்காமல் தயாரிப்பாளரால் கொடுக்க முடிந்த தொகையை மட்டுமே வாங்குவது எங்களின் பாணியாக இருந்தது. நான் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணிவிட்டேன். சினிமாவின் பொற்காலத்தில் நான் பணியாற்றினேன். 70கள் மற்றும் 80களில் பணியாற்ற கிடைத்த நாட்கள். நாங்கள் கலைஞர்களாக உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள். அவ்வளவு சிறந்த பாடல்களும் சிறந்த நடிகர்களுடன் நடிப்பதற்கான வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்தன. அன்றைய காலத்தை இன்றைய காலத்துடன் ஒப்பிட முடியாது. இன்று எல்லாமே வித்தியாசமாக இருக்கின்றன. இன்று நிறைய நல்ல திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதனால் இன்றைய படங்கள் 1970கள் மற்றும் 80களில் படங்களை விட மோசமானவை என்று நான் கூறவில்லை. பொற்காலம் ஒருமுறை மட்டுமே நிகழும். அது மீண்டும் வராது. இனி அவர்கள் எனக்கு ஏதேனும் நல்ல கேரக்டர்கள் கொடுத்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன். நாடாளுமன்ற உறுப்பினராக எனது தொகுதிக்கு செல்ல நான் நேரம் ஒதுக்குவதுண்டு. நான் மக்களிடையே வாழவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் வேண்டும் என்று இது போன்ற காரியங்களை செய்வது எனக்கு மகிழ்ச்சி என்றும் கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.